வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவை நினைக்க குணமது செம்மையாம். குருவை நினைக்க குணமது செம்மையாம். குருவை நினைக்க கொடிய வினைகள் போம். குருவை நினைக்க கூடிடும் மெய்ஞானம். குருவை அன்றி ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லையே. இந்த பிறவி எடுத்திட்ட போதினிலே இரவா கலை கற்பித்தவர் நீயே. உந்தன் தவத்தின் சக்தியே எந்தன் ஜீவன் முக்தி. குருவே வாழ்க. இந்த வான்காந்தத்தில் ஒரு கலங்கப்பட்டிருக்கும் இந்த வான்காந்தத்தில் ஒரு தூய்மை பணியை செய்து தொண்டாற்றி கொண்டிருக்கும் நார்வே, டென்மார்க் அமைப்பை சேர்ந்த அனைத்து தொண்டு உள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இந்த இணைய தளத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க 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 வளமுடன். இன்னைக்கு நாம சிந்திக்க போறது சரணாகதி என்னும் சாந்த நெறி. சரணாகதிக்கு சான்று ஒரு கவி சொல்லியிருக்காரு. தனை அடக்கி தலைவனையே முன்வைத்து ஒழுகும் நெறி. சரணாகதி என்னும் சாந்த நெறி இந்நெறியில் தனை தலைவனாய் காணும் தன்மை இயல்பாய் வளரும். கருப்பொழியும் ஆசிரியன் தவக்காப்பில் உயிர் உய்யும். அதாவது இறைநிலையை அடைக்கலமாக கொண்டு தன்னை இறைநிலைக்கு ஒப்பிட்டு வருவது பணிதலே சரணாகதி என்றார். டோட்டல் சரண்டர், இறைநிலை கிட்ட ஆயிடுங்கன்னு சொல்றாரு. அதாவது நம்ம தெய்வத்துக்கிட்ட நிறைய கேட்போம். சிலது கிடைக்கும், சிலது கிடைக்காது. கிடைக்கும் போது சந்தோஷம் அடைவோம், கிடைக்காத போது கவலைப்படுவோம், அவரையே திட்டுவோம். ஆனா அது கிடைக்காதது ஏன் கிடைக்காத போச்சுன்னு நமக்கு அறியும் பாருங்க. ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு திடீர்னு ஒருத்தர் ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டிருப்பாரு. அந்த பொண்ணு அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. அப்புறம் போய் அந்த கடவுள்கிட்ட போய் அந்த பொண்ணு வேணும்னு கேட்டிருப்பாரு. கிடைக்கலையே நினைச்சு அந்த மறுபடியும் போய் அந்த கடவுளை திட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பத்தின சில விஷயங்களை அறியும் பொழுது, ஐயோ நமக்கு இது கிடைக்காம இருந்ததே நல்லது அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க பாருங்க. அதுதான் அதாவது இறைநிலை எதுக்குமே எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தோடு தான் காரியங்களை அது செய்து கொண்டிருக்கிறது. அதை அறிந்து கொள்ளும் பக்குவ நிலைக்கு தான் நாம வரணும். அந்த அறிந்து கொள்ளும் பக்குவ நிலைக்கு நாம வரணும்னா நாம டோட்டலா இறை கிட்ட நம்ம சரணாகதி அடையணும். இதுதான் ஞானத்தின் உச்சகட்டம். எப்ப இறைநிலையை நம்ம சரணாகதி அடையிறோமோ அதுதான் ஞானத்தின் உச்சகட்டம். சரணாகதிக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம். அடைக்கலம், டோட்டல் அப்சல்யூட் சரண்டர். டோட்டலா உன்னை விட்டா எனக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிறது சரணாகதிக்கு. சாந்த நெறி, அமைதியான ஒரு அமைதின்ற இருக்கிற இடத்துல எல்லாம் ஒழுக்கம் இருக்கும். அப்ப டோட்டல் இறைவன்கிட்ட சரணாகதி அடைந்தவன் ஒருவனுக்கு தான் அமைதி என்ற ஒண்ணு இருக்கும். அவங்க கிட்ட ஒழுக்கம் இருக்கும் கட்டாயம். அப்போ சரணாகதி அடையும் போது இப்போ பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் நம்ம படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். ஒருத்தர் கன் எடுத்துட்டு சுட வரும்போது ஹேண்ட்ஸ் அப் அப்படின்வாங்க. அதாவது என் கையில ஒண்ணுமே இல்ல அப்படின்னு கையை தூக்கி காட்டுறது. அப்படிதான் என்னால முடிஞ்சது ஒண்ணு இல்ல, என் கையில ஒண்ணுமே இல்ல, உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் கதி இல்லைன்னு டோட்டல் சரண்டர் அறிந்து கும்பிட்டு நம்ம இறைவன்கிட்ட பணிகிறோம் பாருங்க. இதுதான் சரணாகதி. உன்னை விட்டா வேற எங்கும் போவதற்கு எனக்கு வழியும் இல்லை. நம்மளோட கையும் கால்களும் டோட்டல் சரண்டர் மனதோடு சேர்த்து. உன்னை விட்டா எனக்கு போறதுக்கு வேற வழி யாரும் கிடையாது, நீயே எனக்கு கதின்னு நம்ம அந்த இறைவன் கிட்ட டோட்டல் சரண்டர் ஆகிறதே சரணாகதி. அந்த ஒருத்தர்கிட்ட நம்ம டோட்டல் சரண்டர் அழிஞ்சிடணும். அந்த ஒருத்தர் யாருன்றத நம்ம இறைவன் அந்த ஒருத்தர் தான் ஒப்பில்லாத ஒருத்தர். அவரு ஒப்பற்ற ஒருத்தர், யாரு பற்றியும் ஒப்பிட முடியாத ஒருத்தர் அவரு. அவர் படைச்ச நம்மள படைச்ச அவருக்கு நம்மள எப்படி காப்பாற்றணும்னு தெரியாதா? சொல்லுவாங்கல்ல, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்ட்டு. இந்த உலகத்துல நம்மள ஒரு விஷயத்த நம்மள இந்த உலகத்துல தோற்றுவிக்கும் போது நம்ம வாழறதுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் கொடுத்துதான் நம்மள இந்த உலகத்துக்கு நம்மள அமைச்சான்.
அப்படி அமைச்சவருக்கு நமக்கு ஒரு துன்பம்னு ஒண்ணு வரும்போதும் நம்மளை காப்பதற்கு அவருக்கு தெரியாதா? தெரியும் தானே. அப்புறம் எதற்காக நாம ரொம்ப கவலைப்படணும் சொல்லுங்க. எதுக்காக? எனக்கு என்ன படைச்சவனுக்கு என்ன காப்பாத்தவும் தெரியும் என்ற நம்பிக்கை நம்ம அந்த இறைவன் மேல வைக்கல தானே நம்ம. அப்ப அந்த இறைவன் தேடி எங்கெங்கயோ அலையிறே, அவன் உன்கிட்டயே இருக்கிறான். அறிவாக இங்கு எல்லாரையும் சொல்லுங்க. இறைவன் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறத நம்ம டெய்லி கேட்கல? கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் இறைவன். அப்படின்ற அந்த உணர்வுக்கு எப்ப நம்ம வரப்போறோம்? சொல்லிக்கிட்டே இருக்கான். நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். சாஞ்சி மாதிரி அறிவு தான் உங்ககிட்ட இறையாக விளங்குகிறதுன்னு ஈஸியா யாரும் புரிய வச்ச மகான் எனக்கு தெரிஞ்சு யாரு? அவன் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். அதிகமா சாப்பிடும்போது ஒரு ஒரு வராத காரியத்தை நம்ம செய்யும் போதெல்லாம் உள்ள இருந்து உணர்த்திக்கிட்டே இருப்பான். செய்யாத, செய்யாத, செய்யாத. போதும், போதும், போதும். இப்படி நம்ம கிட்ட ஒவ்வொரு ஷாமும் பேசிக்கிட்டு இருக்கானே, அவனோட பேச்ச கேட்காம நம்ம உணர்ச்சி வசத்துல பண்ண தப்புக்கெல்லாம் தான் நம்ம பாவமா அனுபவிக்கணும். அவன் உள்ள இருந்து பேசுவதை நம்ம கேட்கணும். அவன்கிட்ட டோட்டல் சரணாகதி நாம அடையணும். அப்ப அத அடைவதற்கு என்னதான் நாம பண்ணணும்? ஒண்ணு பாருங்க. முக்தி என்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கு பாருங்க. நாம அவன அடைஞ்சிட்டோம். அவனோட ஒன்றா லயம் ஆயிட்டோம். அவன்கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா, அதுதான் முக்தி. அந்த முக்தி ஸ்டேஜ ஒண்ணு நம்ம அடையணும்னாக்கா, அதுதான் சாந்த நெறி. இப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அத நான் அடையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தானா அடைய முடியாது. மரத்த வச்சவன் தண்ணி ஊத்துவான். மனச பாத்தாதான் வாழ்க்கைய மாத்தணும். கொஞ்சமாவது ஒரு ஒழுக்க நெறி நம்ம கிட்ட இருந்தானா, அவன் நம்மள ஆக்குபை பண்ணிப்பான். அததான் சாமிஜி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடற்பயிற்சி, சாமி குடுத்த உடற்பயிற்சியில பாத்தீங்கன்னா, நம்ம குண்டலினி சக்திய கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட எரைஸ் பண்றத ஒரு சூட்சுமத்தெல்லாம் உடற்பயிற்சியிலே குடுத்திருக்கிறாருன்றத உடற்பயிற்சிய தொடர்ந்து செஞ்சவங்களுக்கு தெரியும். அதனால தான் அது உடற்பயிற்சி கிடையாது. அது உடல் தவம். அதுவே ஒரு யோகம் அப்படின்னு சொன்னது. அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இப்ப கூட நம்ம எல்லாரும் கத்துக்கிட்டோம், எல்லாம் நினைச்சிட்டோம். ஆனா 100% நம்ம கிளியர் ஆகல. ஆகறதுக்கான முயற்சியில இருக்கோம். ஆனா ஆயிட்டு வரோன்றது உண்மை. அப்படியான ஒரு சில முயற்சி இருந்தாலே போதும். இறைவன் நம்மள ஆக்குபை பண்ணிப்பாரு. நாம போய் ஃபுல்லா தூய்மையாய் தான் இறைவன் நம்மள அடைவாருன்றது கிடையாது. கொஞ்சம் அதுக்கான ஒரு அடி நம்ம எடுத்து வச்சோம்னா, அவன் நமக்காக 10 அடி எடுத்துட்டு வைப்பான். அப்ப அதுதான் சரணாகதி. நான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள என்னோட மனத நான் அகத்தூய்மை பண்ண, நான் உள்ள இருக்க இறைய உணர ஆரம்பிப்பேன். அவங்ககிட்ட டோட்டல் சரண்டர் அப்பதான் நான் ஆவேன். இப்ப நம்ம எல்லாரும் சின்முத்திரை வைக்கிறோம். சின்முத்திரையோட பெனிஃபிட்ஸ் நெறைய சொல்லியிருப்பாங்க. சின்முத்திரைன்றது கட்ட விரலையும், ஆள்காட்டு விரலையும் வைக்கிறது. கொஞ்சம் நினைச்சு இணைச்சு வைக்கிறது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கட்ட விரல என்னைக்காவது அந்த ஆள்காட்டு விரல எட்டி தொட முடியுமா? கட்ட விரல் என்பது ஜீவாத்மா. நம்மளுடைய ஆள்காட்டி விரல் என்பது பரமாத்மா. என்னைக்காவது இந்த ஜீவாத்மா போய் அந்த பரமாத்மாவை எட்டி தொட முடியுங்களா? சான்ஸே கிடையாது. அவன் நினைக்கணும் நம்மள ஆக்குபை பண்றதுக்கு. அவன் எப்படி நம்மள ஆக்குபை பண்றதுக்கு, நம்மள அடையறதுக்கு ஆனா அந்த பலனை எப்படி குடுப்பான்னா, கொஞ்சமாவது அக தூய்மைக்கான முயற்சியில நாம இறங்குறோமான்னு பார்ப்பான். இதுதான். அப்ப நம்ம அதுக்கான முயற்சியை இறங்கும்போது, சின்முத்திரை எப்படி வைப்போம்? ஆள்காட்டி விரல் தான் வணங்கி நம்ம அது கட்டை விரல தொடுதே தவிர, ஒரு நாளும் கட்டை விரல் உயர்ந்து போய் ஆள்காட்டி விரலை தொட முடியாது. கட்டை விரல் என்பது ஜீவாத்மா. ஆள்காட்டி விரல் என்பது பரமாத்மா. அப்போ தன்னை தன்னை தூய்மை செய்வதற்கான அகத்தவ பயிற்சியை நான் செய்யும் பொழுது, எனக்குள் இருக்கும் தலைவன் என்னை அரவணைத்துக் கொள்கிறான். அவனே நம்மள டச் பண்ணிக்குவான். அவனே நம்மள ஆக்குபை பண்ணிக்குவான். புரியுதுங்களா? அப்ப நம்பளால நடக்க வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. நாம டோட்டல் சரணாகதி அடைஞ்சு அதுக்கான முயற்சியில் இறங்குனாலே போதும். நம்ம ஜீவ முக்தர்களா நம்ம ஆவதற்கான எல்லா வழிமுறைகளும் இறைவன் நமக்கு அந்த வழியே நம்மள கொண்டு சென்று நம்மளை தூய்மையாக்கக்கூடிய ஒரு ஒரு வல்லமைய நமக்கு குடுப்பான். அதனாலதான் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. நான் டோட்டல் சரணாகதி ஆவறதுக்கு கூட அவனுடைய அருள் இல்லைன்னா என்னால ஆக முடியாது. ஆனா அதுக்கான முயற்சியை நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அததான் அவன உள்ள இருக்கிறத நான் புரிஞ்சுக்கணும். அவங்ககிட்ட நீங்க டோட்டல் சரண்டர் ஆவறதுக்கு தான் சாந்தி ஸ்டெப்பா பயிற்சி கொடுத்தாரு. உடற்பயிற்சி. அதுக்கப்புறம் அகத்தவம். அப்புறம் அகத்தாய்வு.
அப்படியே காயக்கல்பன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவன் இந்த இறைய உணர்வுக்கு நீங்க சரணாகதி ஆகுனீங்கன்னா உனக்குள்ள இருக்க தன்முனைப்பு உங்ககிட்ட இருந்து நீங்கும். அதனாலதான் இறைவனை கொண்டே இறைவனை அடைவது. இறைவனை கொண்டே என் உள்ளிருக்கும் இறைவனை கொண்டே இந்த ஜீவாத்மாவை கொண்டே அந்த பரமாத்மாவை அடைவது. அதாவது இதுக்கு வந்து நிறைய வழிமுறைகளை நம்மளுடைய பெரியவங்க எல்லாம் நமக்கு நிறைய வழிமுறைகளை காமிச்சிருக்காங்க. பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், கர்ம யோகம், இந்த மாதிரி ஒரு யோகத்து வழியெல்லாம் போனோம்னாக்கா நீ வந்து இறைவனை உணர்ந்துருவ அப்படின்னு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுக்கு ஒரு கதை பாத்தீங்கன்னாக்கா, ஒருத்தன் வந்து கொக்க பிடிக்கணும்னு ஆசைப்பட்டானா. அதுக்கு என்ன சொல்றாங்க, ஒருத்தர் வழி கொக்க பிடிக்க முடியுமா, கிட்ட போனாலே பறந்துரும். அதுக்கு ஒருத்தர் சொன்னானா, நீ கொக்க புடிச்சு அது தலையில வெண்ணெய வச்சா அது வெயில நிக்கும் போது அது உருகி அது கண்ணோட மறைச்சிக்கும், அப்ப நீ போய் புடிச்சிடலாம். இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? நீ புடிக்க தெரிஞ்சா அப்படியே புடிச்சிக்கலாமா, அதுக்கு எதுக்கு அது மண்டையில போய் வெண்ணெய வைப்பானா, அது கண்ணை மறைப்பான இப்படியா சுத்தி இது வந்து மூக்க சுத்தி தலையை சுத்தி மூக்க தோடுற கதை இதெல்லாம். ஒண்ணுமே வேணாங்கிறாரு. நீ உள்ள இருக்கிற அந்த இறைவன் என்கிட்ட நீ சரணாகதி அடைவதற்கு, அதை தூய்மை செய்வதற்கான நம்ம பண்றோம் பாருங்க, அகத்தாய்வு, அகத்தவம், இதெல்லாம் அந்த முயற்சியில கொஞ்சம் நீ இறங்கிட்டனாலே அவன் வந்து நம்மள ஆக்குபை பண்ணிப்பா, நம்ம சரணாகதி ஆயிடலாம். ஆனா அதோட முயற்சியில நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். அவனை டோட்டல் சரணாகதி அடையணும். ஓகேங்களா? அப்பதான் அவன் இதெல்லாம் பக்தி மார்க்கத்துல 1000 ரூல்ஸ் இருக்கு, ஞான மார்க்கத்துல 1000 ரூல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா அது நாமளுக்கு சாமிஜி கொடுத்ததுக்கு சிம்பிளிஃபைடு எல்லாமே. அதை செய்யக்கூடிய முயற்சியில இறங்கும் போதே அவனை நம்ம டோட்டல் சரணாகதி அவன் வந்து நம்மள ஆக்குப்பை பண்ணிப்பா, நம்ம டோட்டல் சரணாகதி நம்மளால அடைய முடியும். அதாவது வாரியார் வந்து ஒண்ணு சொல்லுவார், இறைவன் எது சேர்ந்தாலும் அது நமக்கு நல்லது கெட்டது தெரியாது, நம்மளால உன்னால ஆகக்கூடியது ஒண்ணுமே இல்லை, அவன் எது செய்தாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அதை புரிந்து கொள்ளுகிற வல்லமைதான் நம்ம கிட்ட, பக்குவ நிலை நம்ம கிட்ட இல்ல. அதுக்குதான் 6ஆம் அறிவு கொடுத்தான் நமக்கு. பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், அதுக்குதான் 6ஆம் அறிவு. ஆனா நாம என்ன பண்றோம், எப்பவும் உணர்ச்சி வசத்திலேயே இருக்கிறதுனால அந்த 6ஆம் அறிவு எதுக்கு இறைநிலை கொடுத்திருக்குன்றத நம்ம உணர்ச்சி வசத்திலே இருக்கும்போது உணர முடியாது. அதுதான் அதனால அவன் எது செஞ்சாலும் அது ஒரு ஒண்ணு கொடுத்தானாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஒண்ணு கொடுக்கலனாலும் அது ஒரு காரணம் இருக்கு. அது அகர்ந்தில டோட்டல் சரணாகதி அடைஞ்சதுனால மட்டும்தான் அதை உணர முடியும். கிருபானந்த வாரியார் ஒரு கதை சொல்வாரு. ஒரு நாட்டுல கோபக்கார ராஜா ஒருத்தர் இருக்கிறார். அந்த கோபக்கார ராஜா யாரை பார்த்தாலும், கோபக்காரருக்கு யாரை நினைச்சாலும் எரிச்சல் தான் வரும். அவர்கிட்ட யாரும் கிட்ட போய் நெருங்க பேசவே பயப்படுவார். ஆனா அவருடைய அமைச்சரவையில இருந்த ஒரு அமைச்சருக்கு பாத்தீங்கன்னாக்கா, அவருக்கு வந்து நல்லது நடந்தாலும் எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லாம் நல்லதுக்கே, எல்லாம் அவன் செயல் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர். ஒரு நாள் ராஜா வந்து கோவத்துல யார் மேலேயோ இருக்க கோவத்துல வந்து என்ன பண்றாரு, பாக்கு வெட்டியில பாக்க நசுக்கிறதுக்கு பதிலாக இவர் 2 விரல கட் பண்ணிடுறாரு. துடிச்சு போறாரு, அழுகுறாரு, ரொம்ப துடிக்கிறாரு. என்ன துடிச்சாலும் விரல வந்து ஒட்டுமா? நாட்டுல எல்லாரும் வந்து அவர் விசாரிச்சுட்டு போறாங்க. எல்லாருமோ அவரை வந்து துக்கம் விசாரிச்சுட்டு போறாங்க. ஆனா அமைச்சர்கிட்ட வராரு. அமைச்சர்கிட்ட சொல்லி வேதனைப்படுறாரு. எல்லாம் புகழும் இறைவனுக்கே, எல்லாமும் நடப்பதும் என் நன்மைக்கே, நடப்பது எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றாரு பாருங்க. ராஜாக்கு கோவம் வந்துச்சு. நான் இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி சொல்றியான்னு உன்னை கொண்டு போய் ஜெயில போட்டுறேன்னு போட்டாங்க அவரை. ஒரு நாள் ராஜா இந்த உடம்பெல்லாம் நல்லா ஆகி தேறின பிறகு என்ன பண்றாரு, காட்டுக்கு வேட்டையாட போகிறாரு. அப்படி வேட்டையாட போகும்போது கொஞ்சம் நிறைய மிருகங்கள் ஒன்னா சூழ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கூட இருக்கவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சூழ ஆரம்பிக்கும் போது அதை தெரிஞ்சுட்டு அப்படியே எல்லாரும் ஓட ஆரம்பிச்சா. ராஜா தனியா மாட்டிக்கிட்டாரு. ராஜாவும் அவர் இடுப்புல இருந்த ஒரு கத்தியை மிரட்டி ஒரு மிருகத்தை கொன்னு அவர் தப்பிச்சிடுறாரு. அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்ச அவரு அந்த காட்டுக்குள்ள ஒரு வழி தெரியாம கொஞ்சம் ஆழமா உள்ள போயிட்டாரு. காட்டுக்கு அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டாரு. அங்க இருக்கிற காட்டு மனுஷங்க கிட்ட மாட்டிக்கிட்டாரு. கிட்டத்தட்ட அவங்க விலங்கு மாதிரிதான் இருப்பாங்க. இவரு நான் யாரு அவங்க நல்லா எல்லாரும் பிடிச்சுக்கிட்டாங்க இவரை. இவரு நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ராஜா தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய நாட்டுக்கு அரசன் தெரியுமான்றாரு. அவங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிற பக்குவமே கிடையாது. அவ்வளவு தெளிவான அறிவு கிடையாது. இவரை இழுத்துட்டு போறாங்க. எதுக்கு இழுத்துட்டு போறாங்க, அன்னைக்கு ஒரு பௌர்ணமி, அவங்க வந்து ஒரு பூஜை பண்றாங்க, அதுக்கு நரபலி இடணும். அதுக்கு இவரை கூட்டிட்டு போறாங்க. அந்த நரபலி இடுறதுக்காக இவரை கூட்டிட்டு போறாங்க. அப்படி நரபலி இருக்கும்போது இவர் ஐயோ இறைவா இவ்வளவுதானா எனக்கு கதி அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும் போது, இறைவா என்னை காப்பாத்துன்னு அப்பதான் ஒரு சரணாகதி அடையிறாரு இறைவன் கிட்ட.
அது வரைக்கும் கோவத்திலே அறிவு இழந்திருந்த ராஜா. அப்போ திடீர்னு அவங்க வந்து அவரை நரபலியிடுறதுக்கு முடியாதுன்னுட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உடலை நரபலி இடணும்னாக்கா அந்த உடலுக்குள்ள எந்த குறையும் இருக்கக்கூடாது. இவருக்குதான் 2 விரல் போயிடுச்சு இல்லையா? இப்ப இவரு ஊனமுள்ள ஒருத்தர் ஆயிட்டதால இவரை நரபலி இடக்கூடாதுன்னு சொல்லி அவரை விட்டுட்டாங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டுலாம், இறைவன் எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு இது கர்மா. அவரு ஒருத்தர்கிட்ட மாட்டி இப்படி சீரழியணுங்கிறது ஒரு கர்மா. அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு இறைநிலை என்ன பண்ணிடுச்சு ஃபர்ஸ்ட்? இந்த 2 விரல எடுக்கலன்னா இந்நேரம் அவர் மாட்டியிருப்பாரு. அப்புறமேலு அமைச்சரை கூப்பிடுறாரு. அமைச்சரே, நீ சொல்ற நடப்பதெல்லாம் நன்மைக்கே சொன்னீங்க. அது கரெக்ட் தான். அப்படின்னு இறைவன் ராஜா வந்து அமைச்சர்கிட்ட சொல்லும்போது, ஆமா எல்லாமே என் நன்மைக்கேன்னு சொன்னியா, அது எப்படி? நடப்பவையெல்லாம் என் நன்மைக்கே சொன்னியா, அது எப்படின்னு கேட்டாரு அமைச்சர்கிட்ட. ஆமா, உங்களுக்கு 2 விரல் இல்லன்றதுனால உங்கள விட்டாங்க. உங்க கூட நான் அன்னைக்கு காட்டுக்கு வந்திருந்தேன்னா, எந்த குறையும் இல்லாத என்னையெல்லாம் அவன் வந்து பலியிட்டு இருப்பான். அதுதான் எல்லாமே என் நன்மைக்கே, எல்லா புகழும் இறைவனுக்கே, நடப்பையெல்லாம் அவன் செயலே அப்படின்னு அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். பாத்தீங்களா? இதுதாங்க. நல்லது கெட்டது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நடப்பவனுக்கு ஒண்ணு குடுத்தாலும் அதுல ஒரு காரணம் இருக்கு. ஒண்ணு குடுக்கலனாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை உணரதான் நமக்கு தெரியணும். நமக்கு ஒண்ணு கிடைச்ச உடனே நம்ம ஆனந்தப்படுறோம். நம்ம ஒண்ணு கிடைக்கலனாலும் அது நம் நன்மைக்காக தான் இறைநிலை செய்துன்றத உணரக்கூடிய ஒரு பக்குவ நிலையை நமக்கு அடையணும். அந்த பக்குவ நிலை அடையணும்னா நம்ம இறைநிலையை சரணாகதி அடையணும். நம்மளால அடையக்கூடியது ஒண்ணுமே இல்லன்றதுதான், நம்மளால நடக்கக்கூடியது ஒண்ணுமே இல்லன்றதுதான் உண்மை. அவனை நம்ம டோட்டல் சரணாகதி அடையும் பொழுது, அவனை நம்ம டோட்டல் சரணாகதி அடையறதுக்கு நீங்க முழுசா முக்தி அடையணும், முழுசா நல்லவன் ஆகணும்ன்ற அவசியமே கிடையாது. எவ்வளவோ ஞானிகள் வந்து அருணகிரிநாதர்ல இருந்து எவ்வளவு பேர் டோட்டலா ரொம்ப நல்லவங்களா இருந்தா வந்து இறைவனோட இறைவனா அவங்க ஒரு ஞானியா மாறினாங்க, ஒரு மகானா மாறினாங்க அவங்க எல்லாம் இல்லையா? அப்ப என்ன செஞ்சாலும் ஒரு உடனே ஒரு ஒரு மகான் ஆகணும். இப்போ ராமர்ல ராவணன் கிட்ட இருந்தவர் தான், ராவணனுடைய தம்பி தான் விபீஷ்ணன். அவர் ஒரு நாள் வந்து ராமருக்கு கால்ல வந்து விழுறதுக்கு வராரு. ராமர் கிட்ட சரண்டரையே வராரு விபீஷ்ணன். ஏன்னா அவங்க அண்ணன் ராவணன் பண்றதெல்லாம் அவனுக்கு பிடிக்கல. ஆனா ராமா அப்படின்னுட்டு சரணடைய வரும்போது கூட இருந்த சுக்ரீவன்லாம் அவன் நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இங்க வரான், அவனெல்லாம் சேர்க்காதீங்கன்றாரு. ஆனா அனுமன் வந்து ஏற்கனவே அங்க போனவர் இலங்கைக்கு, விபீஷ்ணனை அவர் பார்த்திருக்கிறாரு. அதனால அனுமன் சொல்றாரு, இல்ல நீங்க சேர்த்துக்கங்க, அவன் நல்லவன் தான்றாரு. அப்ப ராமர் என்ன என்ன சொல்றது, இவர் நல்லவனை சேர்த்துக்கொன்றாரு, ஒருத்தர் வேண்டாம் அவன் நடிக்கிறான் வேணான்றாருன்னு கண்டவர் சொல்றத அவர் நம்பல, கண்டவர் சொன்னதை அவர் நம்புறார். கண்டவர் யாரு? அவரை நேர்ல பார்த்தது அனுமார். அவர் சொல்றத கூட அவர் நம்பல. என்ன தெரியுமா நம்புறாரு? என் கால வந்து டோட்டலா நீதான் கதின்னு வந்து விழுந்தான் பாரு, அவனை நான் அரவணைத்துக் கொள்கிறேன். நான் கண்டவர் சொன்னதும் நம்பல, கண்டவர் சொன்னதும் நம்பல. என் கால்ல வந்து அவன் விழுந்துட்டான் பாருங்க, டோட்டல் சரணாகதி. அவன் நல்லவனா கெட்டவனான்றது எனக்கு தெரியாது. என் கால்ல விழுந்துட்டானா அவனை காப்பாற்றுவது என் பொறுப்பு. இதுதான் இறைநிலை. என் கால்ல வந்து விழுந்துட்டான், சரணகதி அடைஞ்சிட்டான், இனி அவனை காப்பது என் பொறுப்பு. இவ்வளவுதாங்க. அவன் நம்ம நல்லவனா கெட்டவன், நம்ம ரொம்ப நல்லவன் ஆயிதான் இறைநிலை வந்து நம்மளை காப்பாற்றவும் இல்லைங்க. அதுக்கான முயற்சியில கொஞ்சம் நம்ம இருந்துட்டு நம்ம இறைவான்னு நினைச்சாலே அவன் வந்து நம்மள என்ன பண்ணுவான், ஆக்குபை பண்ணுவான். இன்னும் ஒரு விஷயம், இன்னும் நான் இறைநிலை வந்து நம்மள ஆக்குப்பை பண்ணி நம்ம இறைநிலை கிட்ட சரணாகதி அடையறதுக்கு இன்னும் ஒரு வழி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இறைக்கு பிடிச்ச ஒரு வேலையை நம்ம செய்யணுங்க. இறைவதி அடையறதுக்கு இறைநிலைக்கு பிடிச்ச ஒரு வேலையை நம்ம செய்யணும். அது என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தொண்டு தாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. தொண்டு செய்தவனை என் பணி என் பணியை எவன் ஒருவன் என் பகிர்ந்துட்டு கொள்கிறானோ, நான் காக்கும் நான் படைச்சவனை நான் தான் எல்லாரும் பாக்குறேன். என்னுடைய வேலையை யார் ஷேர் பண்ணிக்கிறாங்களோ, என் பணியை யார் என்னோட பணியை யார் ஷேர் பண்ணிக்கிறார்களோ அவர்களை நான் அரவணைத்துக் கொள்கிறேன். அவன் நம்மள நாம அப்ப சரணாகதி அடைஞ்சிருவோம். அவன் வந்து நம்மள அரவணைத்துக் கொள்வான். இறைநிலையை நம்மள அரவணைத்துக் கொள்ளும். அப்போ தொண்டு செய்பவர்களை, இப்போ இந்த ஆன்லைன்ல எல்லாரும் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எல்லாரும் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு எவ்வளவு பியூரிஃபையா மனசுக்குள்ள இருக்கிறோம்ன்றது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். 100% நம்ம தூய்மை பண்ணி ஆகல. ஆனா தொண்டு செய்யணும் என்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை நம்ம கொடுத்தது யாரு? இது இறைப்பணி இல்லையா? இந்த இறைப்பணியை நமக்கு கொடுத்ததுக்கே நம்மளுக்கு பெரிய ஒரு இறைவனுக்கு எவ்வளவோ நன்றி சொல்லணும்.
நாம செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஏத்த பலனை கொடுப்பதுதான் இறைநிலையோட வேலை. அப்ப நான் பெரிய தூய்மையே இன்னும் நான் வாழ்க்கையில அடையாததுக்கு முன்னாடியே எனக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு இறைநிலை, ஒரு இறைப்பணியை எனக்கு கொடுத்த அந்த இறைநிலை கொடுத்திருக்குன்னா, நாம கொஞ்சமாவது சாஞ்சி கொடுத்த பயிற்சியும் அகத்தாவமும் அகத்தாய்வும் கொஞ்சமாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகுதான் இறைவன் நமக்காக ஒரு 10 ஸ்டெப்பை எடுத்து வச்சு நம்ம சரணாகதி அடைவதற்கான வேலையை நமக்குள் இருந்து செய்து கொண்டு இருக்கிறான். அப்ப நம்ம முக்தி அடையிறது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. சீக்கிரமா முக்தி அடைஞ்சிருவோம். ஏன்னா இறைக்கு பிடித்த பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சரணாகதி ஆடிக்கொண்டே இருக்கிறோம். இறைநிலை நம்மள சீக்கிரமாக அரவணைத்துக் கொள்ள போகிறது என்பதுதான் உண்மை. சரி, சரணாகதி சரணாகதி சரணாகதின்னு சொல்றோம் இல்லையா? அந்த சரணாகதியை யாருக்கு மத்தவங்க எல்லார்கிட்டயும் உங்களை விட்டா வாழ்க்கையில எனக்கு வேற யாருமே இல்லை அப்படின்னுலாம் நம்ம சரணாகதி அடையலாமா? வேற யாருக்கிட்டயாவது நம்ம சரணாகதி அடைஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டோம். பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டோம். ஏன்னா அவங்க நம்ம என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்மள ஆக்குபை பண்ணி நம்மள அடிமை மாறி நடத்தி விடுவார்கள். அதனால் உனக்குள்ள இருக்கும் இறையை நம்பு, மற்றவர்களை நம்பாதே. அறிவாக வீட்டிருப்பவனோட நீ நெருங்கி அவனோட ஒன்றாய் கலந்துக்க தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. கண்டவங்கிட்ட பேசுங்க. இந்த கண்டவங்களெல்லாம் நீங்க இதுவா பண்ணாதீங்க. அதாவது இந்த கவுன்சிலிங்னு போவாங்க பாருங்க. கவுன்சிலிங்காக நிறைய பேர்கிட்ட போவாங்க. நான் என்னங்கிறேன், ஒருத்தர்கிட்ட நம்ம கவுன்சிலிங்க்கு போறோம்னாக்கா அவங்கள அமைதியான மனசூழல இருக்க போய் தான் நம்மளோட ப்ராப்ளத்துக்கு அவங்களால சொல்யூஷன் சொல்ல முடியுது. அதே அமைதி நிலைக்கு நாம வந்தோம்னா நமக்குள்ள இருக்க இறைநிலை நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் சொல்லுமா சொல்லாத. நம்ம உணர்ச்சி நிலையில இருக்க போய் தானே அது பேச்ச கேட்காம இருக்கிறோம். அது என்ன சொல்றதுன்றதே புரிஞ்சிக்காம இருக்கிறோம். ஏன் இன்னொருத்தர்கிட்ட கவுன்சிலிங் போனோம்? அப்ப உனக்குள்ள இருக்க இறையை நாம நம்பலன்னு தானே அர்த்தம். நமக்குள்ள இருக்கிற இறையை நம்ம நம்பலன்னு அர்த்தம். இதையே இறை துரோகம் தான். நான் உனக்குள்ள இருந்து உன்னுடைய வாழ்க்கை பாதையை தடமாற்றம் இல்லாம சரி பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீ யாராருக்கிட்டயும் கவுன்சிலிங் கிட்ட போறிய, யாராருக்குலயும் சரணாகதி அடையிறிய, என்னை சரணாகதி இதுதான். டோட்டலாக ஒரு குருவை பிடிக்கும் போது ஆசானின் தவக்காப்பில் மூலம் உயிர் ஈடேறி உய்யும் பொழுது ஒரு டோட்டல் குருவை நாம புடிச்சு நம்ம குண்டலி சக்தியை எழுப்பி நம்ம தவம் பண்ணும்போது, தவம் பண்ணி நம்மளோட மனச்சூழலை நம்ம கம்மியாக்கும் போதுதான் உள்ள இருக்க இறைநிலை, நம்மளோட மென்டல் ஃப்ரீக்வன்சியை குறைக்கும் போதுதான் உள்ள இறை அறிவாக வீற்றிருப்பதை நம்மளால உணரவும் முடியும், அவனோட ஒன்றாக கலக்கவும் முடியும். அப்போ எதுக்குமே நீங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் வெளியில போக வேண்டாம். எல்லா பிரச்சனைக்கும் நம்மள சால்வ் பண்றதுக்கு நமக்குள்ளேயே ஒருத்தர் இருக்கிறான். எங்கேயும் ஓடி அலையவே தேவையில்லை. அவனகிட்ட டோட்டல் சரணாகதி ஆயிரத்துக்கான வழிதான் நமக்கு தெரியணும். அந்த ஒரே வழி நம்ம ஃப்ரீக்வன்சி, நம்மளோட மன அழைச்சுள்ள அலையை குறைக்கிறது தான். இப்ப ஒரு குளத்துக்குள்ள ஒரு கல்லு போட்டீங்கன்னாக்கா அது அலையா போகுது. ஆனா கடலுக்குள்ள எந்த கல்லும் போடுறது இல்லை. எவ்வளவு அலை வீசுது, அலையான அலை வீசுது. அதுக்கு என்ன காரணம்? காற்று தானே காரணம். அதே மாதிரிதான் நம்ம கிட்ட இருக்க உணர்ச்சி வசத்துல நம்ம கிட்ட இருக்கிற ஃப்ரீக்வன்சி காற்ற நாம கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி மெதுவாக்கும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தவநிலையையும் நாடி சுத்தி தண்டல் சுத்தி தவநிலையும் உடற்பயிற்சி இது பண்ணும்போது நமக்குள்ள இருக்க இறைநிலை கிட்ட நம்மளால டோட்டல் சரணாகதி ஆகும் பொழுது அவன் நம் வாழ்க்கையை சீரமைத்து தடமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை பாதையை நமக்காக அமைச்சு தருவான். இதுவே சரணாகதி அடைவதற்கான ஒரு எளிய வழி. அவனுடைய ஆசையை பெறுவதற்கு என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட இருக்க அறிவாக வீற்றிருக்கும் இறைநிலையை நாம் அவனோடு ஒன்றாய் அவனி ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. அதுதான் முக்தி. அப்ப அவன் நம்மளுள் வீற்றிருக்கிறான். நம்ம கிட்ட எப்ப பாரு காதுல பேசிக்கிட்டே இருக்கான். அவனோட ஒன்றா நான் கலக்கணும். இதுக்குதான் சாமி நிறைய மௌனமும் தவமும் பிராணாயாமமும் நம்மளை அவனோட சரண்டர் அடைக்கிறதுக்கும் அவன் சொல்வதை நம்ம கேட்பதற்கும் கேட்டபடி நடக்கக்கூடிய ஆன்ம பலத்தை கொடு. ஏன்னா நம்ம கிட்ட ஆன்ம பலம் கம்மி. அதனாலதான் என்ன பண்றோம்? உணர்ச்சி வசத்திலே இருக்கிறோம். அப்ப இந்த பயிற்சிகளை நாம கடைப்பிடிப்ப நம்மளோட ஆன்ம பலம் உயர நமக்குள்ள இருக்க இறைவனுடைய சொல்படி நம்ம நடக்க அவனோட டோட்டல் சரணாகதி நம்மளால அடைய முடியும் போது நம்மளாலையும் அந்த முக்தி ஸ்டேஜை நம்மளால அடைய முடியும் என்று சொல்லி
எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி, சரணாகதி என்னும் சாந்த நெறி என்ற அந்த ஒழுக்கம் அமைதியை அடைவதற்கு அவனோடு நாம் சரணம் அடைவோம் என்று சொல்லி என்னுடைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.